1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்தப்படி புருஷரே, நான் மனைவிக்கு சொல்லிட்டேன், அதே மாதிரி புருஷர்ல நீங்க கவனிங்கன்றார். மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவளுடன் வாழ்ந்து, மனைவியில பலவீன பாண்டன்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? சிருஷ்டிப்புலயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சுட்டாருன்றாரு. மனைவியில பலவீன பாண்டமா இருக்கிறார்கள். ஒரு இந்த பெண் ஸ்திரீ பலவீன பாண்டமா இருக்கிறாள். புருஷர்கிட்ட சொல்றாரு, அதனால ரொம்ப விவேகமா யோசித்து வாழுங்க. அவள்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கூட நீ யோசிச்சு பேசணும். சிலருக்கு ஒரு பெண்ணுகிட்ட எப்படி பேசணுங்கிறது சில நேரத்தில் புரியாம நம்ம பேசிடுறோம். அதனாலே பெரிய பிரச்சனை வருது. நிறைய பிரிவினைகள்லாம் சரி தெரியாமல் பேசுறதுனால தான் உண்டாகுது. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இப்போல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்களாம் படிக்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னொருத்தர் திட்டுறது, போடா எருமை அப்படிம்பா ஒருத்தன். அவனுக்கு கோவம் போடா பண்ணி அப்படின்னுவான். இப்படியெல்லாம் திட்டிக்குவானுங்க, சண்டை போட்டுக்குவானுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோல் மேலே கைப்படி என்ன மச்சான்ட்டு வருவான். இந்த பசங்க என்ன வேவ்லத்தில் இருக்கான்னு நமக்கே புரியாது. நேற்று தான் அப்படி பேசியிருந்தான், இவன் அவனை எருமை மாடுன்னா, அவன் இவனை பண்ணின்னா, இன்னைக்கு தோல் மேலே கை போட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. மறந்துடுவான். அது அவனுடைய தன்மை. ஆனால் ஒரு பெண்ணுகிட்ட போய் நீங்கள் எருமைன்னு சொல்லி பாருங்க, 20 வருஷம் பொறுத்து எந்த டேட்ல நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு என்ன சட்டை போட்டிருந்தீங்க, எந்த இடத்துல வச்சு சொன்னீங்க, அப்படியே கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அவ வேற மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவ ஒரு கற்பப்பை உடையவள். வித்தை உள்ள வாங்கி அது பிள்ளையா வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவளுக்கு. ஆகையால ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா கூட அதை வாங்கி உள்வாங்கி அதை பெரிய மரமா வளர்த்து பூகம்பமா வெடிக்கிற மாதிரி தலையில பிறகு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதனால தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சில ஆளுங்க சொல்லுவாங்க, என்னையா நான் எப்போ சொன்னது அதை இன்னைக்கு சொல்றாளையா. அதுதான் புரிஞ்சுக்கணுங்க. அவ வேற மாதிரி, நீங்க மற்ற பசங்க மாதிரி நினைச்சிட்டு பேச முடியாது. அவ கொஞ்சம் வேற இது இருக்குது அவளுக்கு. அவ அப்படிதான். அதனாலதான் அவளுக்கு இவனுக்கு இருக்கிற வித்தியாசம் சொல்றாரு பாருங்க. புருஷனுக்கு மனைவிக்கு இருக்கிற வித்தியாசம் சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே அதனால சொல்றாரு, விவேகத்துடன் வாழுங்க. யோசித்து பாருங்க என்ன வித்தியாசம், அதுக்கேற்ற மாதிரி பேசுங்கன்றாரு. உங்க நண்பன்ட்ட பேசுற மாதிரி, நான் என் நண்பன்லாம் சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேறாங்க, இவதான் இப்படி பண்றான் அப்படின்னா இவ வேறையா? இவளுடைய புத்திய வேற மாதிரி வேலை செய்யுது, இவளுடைய சுவாபமே வேற மாதிரி இருக்குது, இவ வித்தியாசமானவளா இருக்கிறா. ஏன்னா இவ ஒரு ஸ்திரீயாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள்.